மிக அருமையான ஒரு பயிற்சி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு எப்பயுமே முதல்ல அந்த வார்த்தை பிடிக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் நீச்சமாகும் சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, அது உண்மைதான். இதில் 3 மேசராசிக்காரங்க இருக்காங்க. அது என்ன சார் 3 மேசராசிக்காரங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேசராசி, செகண்டில் ஆரம்பிக்கிற செகண்ட் ரவுண்ட் ராசி, 3ஆவது ரவுண்டு வரக்கூடிய மேசராசி, மொத்தம் 3 ரவுண்டு மேசராசி. முதல் ரவுண்டில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்? அது பெரிய பாதிப்புகளை தராது. 2ஆவது ரவுண்டில் வர்றவங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்? வளர்ச்சி. 3ஆவது ரவுண்டில் வர்றவங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்? 12ஆம் இடத்தில் இருப்பதனால் தசாபுத்திகள் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பெயர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு எடுத்துட்டாலே அவர் தான். அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடியது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல சனி குரு வீட்டில் இருக்கார். அவர் குரு சாரமும் வாங்குவார், சனி நட்சத்திரமும் அங்கே இருக்கு. அவருக்கு கொஞ்சம் பிடிச்ச வீடு தான். இவ்வளோ காலம் இருந்தது 10ஆம் இடத்தில் இருந்து அவருடைய மூலத்திரிகோண வீட்டில் இருந்தாலும் 11ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பல நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா யோகாதிபதி 11ல் இருக்கிறது நல்லதுங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் அவரும் ஒரு கேந்திராதிபதியாக இருந்து 11ஆம் இடத்துக்கு வருவது, பிறந்த கால ஜாதகத்தில் 11ஆம் இடம் பலமாக இருந்தால் இந்த 11ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை குவித்து தரக்கூடிய அற்புதமான சனி பயிற்சியாக ரிஷபராசிக்கு அமையும். மிதுன ராசி இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். கோணாதிபதி 10ஆம் இடத்தில். கோணாதிபதி யார் உங்களுக்கு? மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் கேந்திரத்தில் வருகிறார். கோணாதிபதி கேந்திரத்தில் இருப்பதும் கேந்திராதிபதி கோணத்தில் இருப்பதும் ஒரு சிறப்பு. அப்போ கோணாதிபதி 10ஆம் இடத்தில் வந்து நல்ல விதமான தசாபுத்திகள், சாரநாதன் பலமாக இருந்தால், வீடு கொடுத்தவனும் சாரநாதனும் பலமாக இருந்தால் இந்த மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக அற்புதமான பலன்களை தரும். வெற்றி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய படிப்புகள், நல்ல விதமாக வரக்கூடிய பாட முறைகள் எல்லாமே நல்ல விதமாக இருக்கும். வெற்றியை குவிக்கக்கூடிய 10ஆம் இடத்தை தரக்கூடிய ஜீவனஸ்தானம், புது தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முயற்சி. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பெயர்ச்சி 9ஆம் இடத்திற்கு போகிறது. அருமையான இடம். என்ன காரணம்? 9ஆம் இடத்தில் சனி இருக்க செவ்வாய் தான் கடக லக்னத்துக்கு ரொம்ப நல்லவர். அந்த செவ்வாய் கெட்டு போகக்கூடாது. பிறந்த கால ஜாதகத்தில் கடக லக்னத்திற்கு செவ்வாய் கெட்டு போகாமல் இருந்தால் எப்படியும் பிழைச்சிக்குவான், 10 பேரை பிழைக்க வச்சிருவோம். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த மாதிரி செவ்வாய் நட்சத்திரங்கள் இல்லாத இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு திருமண தடை நிவர்த்தி. யாருக்கெல்லாம் திருமண தடையாக இருந்தது, ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியான கல்யாண பிரச்சனையை சால்வ் பண்ணி தரக்கூடியதே சனி பகவான் தான். கடக லக்னத்திற்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கனெக்ஷன் இல்லைன்னா 100% திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும். ஏன்னா இந்த 9ஆம் இடத்து சனி பகவான் 7-9ன்னு சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு, உங்கள் ராசிக்காரருக்கும் ராசிநாதனுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது. பகை. 7க்குடையவன் 8ல் அமர்கிறான், 6க்குடையவன் 8ல் அமர்கிறான். இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. அதாவது யோகத்தை தரக்கூடியவர் கெடவும் கூடாது. கேட்டா இல்லையா? 6க்குடையவர் கெடணும். எப்படி பலன் சொல்றது? 6க்குடையவர் கெட்டால் ராஜயோகம், 7க்குடையவர் கெட்டால் நல்லது நடக்காது. என்ன பண்ணுறது? இப்படி தாங்க உங்களுக்கு இருக்குது. அதனால் கோபத்தை குறைத்து கொள்வதும், பெரும்பாலும் வண்டி வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்துடனும், மற்றவர்களை பழகும் போது பார்த்து பழகவும் கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சனி பயிற்சி. ரொம்ப கவனமாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வர்றார். 5 6க்குடையவர், 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியுமானவர் 7ஆம் இடத்துல. ஏன் சார் 7ல் வந்தால் திருமண தடை பண்ணுமா? பண்ணாது. குரு சனி சேர்க்கை. கால புருஷ தர்ம கர்மாதிபதி நட்சத்திரமாக வேலை செய்யக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுடைய லக்னத்தை நேரடியாக பார்க்கின்றார். கன்னியா லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கு. அதுவும் குரு என்ற வீட்டுக்கு போகிறார். கண்டிப்பாக திருமண மேடைக்கு அழைத்து செல்லும். தடைகள் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும், அதில் கவலையே பட வேண்டாம். பரிகாரம் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் கல்யாணம் நடக்கிறது உறுதி, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பரிகாரம் செய்யதாலும் செய்யாமல் இருந்தாலும், பிறந்த காலத்தில் 7ல் சனி இருந்தால் கூட எவ்வளவு தாமதம் இருந்தாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்.
வம்பு வழக்குகளில் வெற்றி. துலா லக்னத்திற்கு துலா ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சனி பகவான். துலா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சனி பகவான். அந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு போகிறார். 5 குடையவன் 6ல், 4 குடையவன் 6ல். வீட்டுக்கு வாங்கிய கடன் பாக்கியை கட்ட வேண்டும். இதுதான் மைண்டில் ஸ்டோர் ஆகும். இந்த ஹவுசிங் லோனை முடிக்கணுமப்பா, அதான் 4 6 5 6. 5ஆம் இடத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணி. இந்த வருஷம் எப்படியாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், மருத்துவத்திலையா இயற்கையா எப்படி இருந்தாலும் 6ஆம் இடத்துல குரு வீட்டில் சனி. 5 குடையவன் 6ல் இருக்காருங்க. குரு தான் குழந்தையை கொடுக்குறவர். உங்களுக்கு இயற்கையாகவே குழந்தையை கொடுக்குறவர் சனி பகவான். யாருக்காவது குழந்தை பிரச்சனை இல்லை, தாமதங்கள் இருந்தால் சரியான முறையான நேர்மையான வழியில் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளுக்கும் சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். விருச்சக ராசிக்கு 3 4ஆம் அதிபதிக்கான கிரகம் சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். காலபுருஷனுக்கு 11 10. அப்போ 5ஆம் இடம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில நீ அடுத்த இடத்துக்கு போகணும், முன்னேறணும், வளர்ச்சி பாதையில் போகணும். அதுக்கு என்ன வழி? பொதுவாகவே விருச்சக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் அனுச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. ஸோ அதனால் விருச்சக ராசியை எப்போதுமே சனி பகவான் அந்த வீட்டில் அவரோட நட்சத்திரம் இருக்கிறதுனால அதற்கு 2ஆம் இடத்தில் தன்னுடைய 10ஆம் பார்வை இருப்பதனால் சகல நன்மைகளும் வருமானம் கிடைக்கும், தொழில் வாய்ப்பு அமையும், புதிய வேலை வாய்ப்பு அமையும், வெளிநாடு உத்தியோகங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 3ம் 4ம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பான ராசி பலன்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசில் இருக்கக்கூடிய 2 3க்கு அதிபதி 4ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். தடைப்பட்ட படிப்புகள் சரியாயிடும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். 4ஆம் இடத்து சனி, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அர்த்தாஷ்டம சனி என்பது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இருப்பது குரு வீடு என்பதனால் கவனத்துடன் செயல்பட்டால் தங்களுடைய பண பிரச்சனைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். யாரையும் நம்பக்கூடாது, நம்பினா ஏமாறுறது உறுதி. வியாபார பிரச்சனைகளில் இருந்து வந்த கலக்கங்கள் தீரும். ஏற்கனவே இருந்து வந்த பல முக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். மன நிம்மதியான வாழ்க்கையை சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். மகர ராசி என்பர்களுக்கு, மகர ராசியில பிறந்தாலே ஒரு யோகம். என்ன காரணம்? ராசிநாதன் சனி. 7.5 சனி விட்டு போச்சு. அப்பா சாமி, 7.5 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. மீண்டும் நீங்கள் மேடை ஏறுவது உறுதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயாவது ஒரு பெரிய இடத்துல இருந்திருப்பீங்க, பெரிய வாய்ப்புகளோடு இருந்திருப்பீங்க, அது எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தனாதிபதி எல்லாரும் ஒரு பெருமையாக சொல்லிக்காங்க, மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஒன்றும் செய்யாதுங்க, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் தன்னுடைய 7.5 சனியில் பாதிப்பை கொடுப்பார். அது குறைச்சி கொடுப்பார், அதிகமாக கொடுப்பார்னு வேணால் சொல்லிக்கலாம் மொழியே. மற்றபடி மேலே ஒரு பெரிய 7.5 ஆண்டு காலம் பெரிய வெற்றிகளை நீங்கள் அனுபவிக்கவில்லை என்பது உறுதி. ஆனால் 7.5 சனியின் முடிவு முடிஞ்ச பின்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார், பெரிய வெற்றிகளை தருவார். ஸோ மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு விடுதலை, வெற்றி, விடுதலை. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை ஜென்மச்சனியில் மிகவும் மனநிலையில் இருந்து வந்த கலக்கங்கள் தீரும், தொழில் முறையில் இருந்து வந்த நெருக்கடிகள் தீரும். 2ஆம் இடத்திற்கு செல்வதனால் தனஸ்தானம், பணத்தை கொஞ்சம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். உயர்ந்த வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் வரும். வியாபாரத்தில் உங்களுடைய திறமையை காமித்து நல்ல சம்பாதிக்கிற ஒரு யோகத்துக்கு வரும். விரையாதிபதி 2ஆம் இடத்தில் நிறைய செலவுகள் செய்திருந்தாலும் முறையான செலவுகளாக படிப்பு, வாய்ப்பு, வளர்ச்சி, வீடு, இந்த மாதிரி நல்ல செலவுகளாக தான் இருக்கும். 12 குடையவன் 1 குடையவன் 2ஆம் இடத்தில், உங்களுக்கு மொத்தம் 12 1 2 சம்பந்தம். ஸோ நல்ல முயற்சி வரும். புதிய வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி அமையும். மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி வந்துவிட்டது என்ற அச்சம் வேண்டாம். தொலை தூரங்களில் இருப்பவர்கள் பயப்பட வேண்டாம். வெளிநாட்டிலலாம் இருப்பாங்க, பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வருமா, வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கா, மன நிம்மதி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை நினைத்து மற்றவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் விலகுவார்கள். உங்களுடைய வியாபாரத்தில் இருந்து வந்த தந்திரங்களை மேலும் அதிகப்படுத்துவீர்கள்.
பெண்களுக்கு நல்ல வளர்ச்சியான ஒரு சூழ்நிலைப்படும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். மன நிம்மதியாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய மதிப்புடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்பார்கள். புதிய வண்டி, வாகனங்கள், வியாபாரம், சிந்தனைகள், வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இந்த மீனராசிக்கு மட்டும் குரு 11 குடையவர், 12 குடையவர், காலபுருஷனுக்கு 11 குடையவர். இவர் ஜென்மத்தில் வரும்போது சகல நன்மைகளையும் தந்து விடுவார். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்.